இது ஆகஸ்ட் மாதம் இல்லை, இன்னும் 4 மாதத்தில் 2024 முடிய போதில்ல அப்படின்னு யோசித்தோன்னா, ஃப்யூச்சரில் நம்மளோட ஃப்யூச்சரை பற்றி யோசித்தோம் அப்படின்னா டெஸ்ட்டோட ஃப்யூச்சரையும் யோசித்து பார்க்கணும். டெஸ்ட் சீசன் அப்படிங்கிறது இப்போ ஆரம்பிக்க போகுது. பாகிஸ்தானும் பங்களாதேஷும் பாகிஸ்தானில் ஆரம்பிக்க போகிறாங்க. ஆல்ரெடி சவுத் ஆஃப்ரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ் அது முடிஞ்சிச்சு. இங்கிலாந்து அவங்க சம்மரில் வந்து வெஸ்ட் இண்டீஸ் கூட ஆரம்பித்து இப்போ திரும்ப அவங்க ஸ்ரீலங்கா கூட ஆட போகிறாங்க. இந்தியா வந்து இப்போ அடுத்த மாதத்தில் பங்களாதேஷ் கூட ஆட போகிறாங்க. ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் புஜிபாபு நடந்துக்கிட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா துலீப் ட்ரோஃபி ஆரம்பிக்க போகிறாங்க. எங்கு காணினும் டெஸ்ட் கிரிக்கெட். ஒரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தானும் நியூசிலாண்டும் நொய்டாவில் ஆட போகிறாங்க. டெஸ்ட்டு சீசன் அப்படின்னு ஒன்று வரும்பொழுது டெஸ்ட்டோட ஃப்யூச்சர் பற்றி யோசித்து பார்க்காம என்னால் இருக்கவும் முடியல. ஏன்னா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் வந்து அடுத்த வருஷம் வரப்போகுது. இன்னும் ஒரு 7-8 மாதத்தில் வந்து வரப்போகுது. ஃபைனலுக்கு யார் போகிறா? இந்தியா போவாங்களா? ஆஸ்திரேலியா போவாங்களா? இப்போ வேர்ல்டு கவாஸ்கர் ட்ரோஃபி வரப்போகுது. அதை பற்றின ஒரு ஹைப் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பற்றின ஒரு ஹைப் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் இருந்திருக்கணும். இதுக்கு முந்தின காலகட்டங்களில் அந்த ஹைப் அப்படிங்கிறது இருந்தது. இப்போ ஏன் அந்த ஹைப் இல்லை? டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் மறந்துட்டாங்களா இப்படிங்கிறதும் ஒரு பக்கம் மைண்டில் ஓடிட்டு இருக்கும் பொழுது டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பால், அதாவது வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பால், WTCனால் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு ஏதாவது நன்மை நடந்திருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நிறைய விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முழுசாக வீடியோ பார்த்துட்டு, ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே எப்படி நீங்கள் ஃபினிஷ்டுன்னு கமெண்ட் பண்ணீங்களோ அந்த மாதிரி இந்த வீடியோலையும் முழுசாக பார்த்துட்டு உங்களோட சஜஷன்ஸை கீழே வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு தென் தனியாக ஐ எம் ஃபினிஷ்டு அப்படின்னு ஒரு கமெண்ட், இல்லை ஃபினிஷ்டுன்னு ஒரு கமெண்ட் ஒன்று போடுங்க. திருப்தியாக இருக்குது, பரவாயில்ல, நம்ம ஒரு 20 நிமிஷம் வீடியோ போட்டாலும் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறாங்க, அவங்க டேட்டாவெல்லாம் செலவு பண்ணி அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, அப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குது. தென் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எனக்கு பிடிச்ச ஒரு வீடியோவாகவும் இந்த வீடியோ இருக்க போது. நான் டெஸ்ட் கிரிக்கெட் பற்றி பேசும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஸோ பேச போகிறேன். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ICC வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஸ்பெஷல் கிரிக்கானந்த் ஆஸ்ட்ரேலியாவிற்கு உங்களை வரவேற்கின்றேன். இந்த வீடியோவில் வந்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் எப்படி ஆரம்பிச்சது, ரொம்ப வளவளா குழலாம் இல்லை. இதுக்கு முன்னாடி நான் வீடியோஸ்லாம் பண்ணியிருக்கிறேன். அதாவது டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வந்து 2019 உள்ளே கொண்டு வர போகிறாங்க, அதாவது இனாகுரல் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் நடக்க போகுது அப்படிங்கும் போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஒரு மாதிரி சிலிர்த்து போய் சில்லறைகளை சதற விட்டு நான் அப்போ அதை வீடியோ பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் அங்கங்கே பேசியிருப்பேன். பட் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு, அதாவது அது ஹிஸ்ட்ரியை லைட்டாக தட்டி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத பற்றி அதில் பார்த்துட்டு, அதுக்கப்புறமா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்னால் என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு, சரிப்பா இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை அப்படின்னா எதை வச்சு இம்ப்ரூவ் பண்ணலாம், என்னத்தை வச்சு இம்ப்ரூவ் பண்ணலாம், இந்த 3 விஷயத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பேச போகிறேன். வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா 1996 வந்து கிளைவ் லாய்டு, அவர் வெஸ்ட் இண்டீஸோட தி கிரேட் கேப்டன், அவர் வந்து பார்த்திங்கன்னா ICCக்கு வந்து ப்ரொப்போசல் சப்மிட் பண்ணுறாரு. இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் கிரிக்கெட் அழிஞ்சிட்டு வந்துக்கிட்டு இருக்குது, அதை காப்பாற்றணும், கொஞ்சம் டெஸ்ட் கிரிக்கெட்டை சுவாரஸ்யப்படுத்தணும் அப்படிங்கிறதுனால அவர் இந்த கான்செப்ட் கொண்டு வர்றாரு. அது அப்படியே கிடப்பிலே கிடந்து 2009 கேன் வில்லியம்சன், ஸ்டீஃபன் ஃப்ளமிங், அதுக்கு முன்னாடி நியூசிலாண்டோட தி கிரேட் கேப்டன் மார்டின் க்ரோவ், அவர் என்ன பண்ணுறாரு, திரும்ப வந்து இந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப், அது வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ICCக்கு ப்ரொப்போசல் கொடுக்குறாரு. அந்த ப்ரொப்போசல் வந்து பார்த்தீங்கன்னா 2010 ICCயோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் லார்கண்ட் வந்து ஒரு சஜஷன்ஸ் கொடுக்குறாரு ICCக்கு. என்னென்னா டாப் 4 டீம்ஸ் இருக்காங்களா, பெஸ்ட் ரேங்கிங்ஸ், அதாவது ரேங்கிங்ஸில் டாப் 4 இருக்கக்கூடிய டீம்ஸுகளை வந்து பிளே ஆஃப்ஸ், அது செமிஃபைனல் ஆட வச்சு அதுலேருந்து 2 டீமை பிக் பண்ணி ஃபைனல் ஆட வைக்கலாம், அதுலேருந்து ஒரு டீம் தான் வந்து சாம்பியன்ஸ் டீம் அப்படின்னு அவர் ஒரு சஜஷன்ஸ் கொடுக்குறாரு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லாங்கர் ஃபார்மேட் ஸ்போர்ட்டை வந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறதையும் வந்து அவர் சஜஸ்ட் பண்ணுறாரு. இது 2010. உடனே என்ன முடிவு பண்ணுறாங்க, துபாயில் நடந்த ICC மீட்டிங்கில் வந்து ICC இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கான பிளானுக்கு வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஃபைனல் வந்து லார்ட்ஸில் நடக்கும். ஏன்னா 2013 சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை இங்கிலாண்டும் வேர்ல்ட்ஸாக வந்து ஹோஸ்ட் பண்ணுறதா இருந்தாங்க. அதனால 2013 சாம்பியன்ஸ் ட்ரோஃபி கேன்சல் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட ஃபைனல், அதாவது இனாகுரல் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் வந்து நடத்துறதுக்கு அவங்களுக்கு அனுமதி கொடுத்தாச்சு. ஸோ ICC அப்ரூவ் பண்ணியாச்சு. இதில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா 10 நேஷன்ஸ்
ஸோ 4 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது நடக்கும். இந்த லீக் ஸ்டேஜ் போட்டிகளிலிருந்து 4 டீம் செலக்ட் பண்ணி, அதாவது பிளே ஆஃப்ஸ் நடத்தப்பட்டு அதுலேருந்து 2 டீம் ஃபைனலுக்கு போவாங்க. அப்படிங்கும் பொழுது இடையில ஒரு கேள்வி வந்துருச்சு, இந்த பிளே ஆஃப்ஸ் போட்டிகள்லாம் இருக்குல்ல, இந்த 4 டீம்ஸ் ஆடக்கூடிய இந்த பிளே ஆஃப் போட்டிகள்லாம் வந்து எங்கே நடத்துறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் அப்படிங்கிறது வந்து அப்போ வந்துச்சு. குழப்பம் வந்ததோட 2011 வந்துச்சு. 2011 ஐசிசி மீட்டிங் வந்துச்சு. ஐசிசி ஒரு முடிவும் எடுத்தாச்சு. என்ன முடிவு எடுத்தாங்க அப்படின்னா 2017 வரைக்கும், அதாவது 2017 வரைக்கும் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கிடையாது. ஏன்னா 2013 சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை ஒரு வேளை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஃபினான்ஷியலாக செம்ம அடி. அது ஸ்பான்சர்ஸ், ப்ராட்காஸ்டர்ஸ் இவங்களுக்கும் அண்ட் இங்கிலாந்து அண்ட் வேர்ல்ட்ஸ் கிரிக்கெட் போர்டுக்கு வந்து செம்ம அடி. அப்படிங்கிறதுனால அந்த ஒரு முடிவுக்கு போகிறாங்க. 2012 நடக்கக்கூடிய ஐசிசி மீட்டிங்கில் வந்து 2017 இன்னாகரல் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட பிளே ஆஃப் நடக்கும் அப்படின்னு திரும்ப ஐசிசி வந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க. அதில் இன்னொரு செம்ம சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, ஃபைனல் பிளே ஆஃப்ஸை விடுங்க, பிளே ஆஃப்ஸ் வந்து இந்த 5 நாள் மேட்ச் நடக்கும். ஆனால் இந்த 2017 இன்னாகரல் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டைம்லெஸ் டெஸ்ட் மேட்சாக நடக்கும் அப்படின்னு வந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க. இது 2012. அடுத்து 2014 வந்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பு கேன்சல் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நடந்த மீட்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2017 நடந்த மீட்டிங்கில் வந்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி ஐசிசி அப்ரூவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 2019 தான் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிற கான்செப்ட் வந்துச்சு. இடையில கோவிட் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்தியாவும் நியூசிலாண்டும் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் ஆனாங்க. திரும்பி நியூசிலாந்து சாம்பியன் ஆனாங்க. இந்தியா திரும்ப ஃபைனல் போனாங்க. ஆஸ்திரேலியா இந்தியாவை பீட் பண்ணாங்க. ஆஸ்திரேலியா சாம்பியன் ஆனாங்க. 2 ஐசிசி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் நடத்தப்பட்டு விட்டது. இது 3வது வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சைக்கிள். ஓகேங்களா? ஸோ இவ்வளவு பார்த்தீங்க அப்படின்னா 1996 ப்ரொபோசல் கொடுத்து, அதுக்கப்புறம் 2009 அதை தூசி தட்டி எடுத்து பல வகையாக வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஷன் செய்யப்பட்டு சப்மிட் பண்ணி, இத்தனைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு டெஸ்ட் சீரீஸ் அப்படிங்கிறது வந்து 2 மேட்ச் டெஸ்ட் சீரீஸாக நடத்தலாம் அப்படின்னா வந்து ஸோ பாயிண்ட்ஸ் எப்படி பிரிப்பாங்க, 2 மேட்ச் ட்ரா ஆச்சுன்னா அப்படின்லாம் யோசிச்சு அட்லீஸ்ட் 3 மேட்சஸ் கூட டெஸ்ட் சீரீஸாவது நடத்தலாம் அப்படிங்கிற வரைக்கும் வந்து ஸோ இப்படி உருமாறி டெஸ்ட் கிரிக்கெட்டை காப்பாற்றுறதுக்காக ஸோ ஐசிசி தரப்புலேருந்து எடுக்கப்பட்ட முடிவு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இவைகள் எல்லாம் 1996 2017 வரைக்கும் இவ்வளவு விஷயங்கள் நிறைய பேர் வந்து இதில் இன்வால்வ் ஆனாங்க. நிறைய பேர் முயற்சி எடுத்தாங்க. அதில் சக்ஸஸும் ஆனாங்க. பட் சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது நடத்துனது கிடையாது. ஸோ இது நடத்துறது மூலமாக டெஸ்ட் கிரிக்கெட் அப்படிங்கிறது வந்து இம்ப்ரூவ் ஆகியிருக்கணும், இது வளர்ந்துருக்கணும், இது க்ரோ ஆகியிருக்கணும். ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னு இப்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணும்பொழுது, அது மொதல் பார்ட் முடிஞ்சது. இப்போது வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பால் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு பயன் இருக்கா, டெஸ்ட் கிரிக்கெட் வளர்ந்துருக்கா அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணும்போது, இப்போது வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பால் அதாவது டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் 2 சைக்கிள் நடந்து முடிச்சு. இது 3வது சைக்கிள் நடந்துக்கிட்டு இருக்கு. 2019 to 2024 ஒரு எத்தனை வருஷம், ஒரு 5-6 வருஷம் ஆகிடுச்சு. இதுக்குள்ளே டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்குதா? அந்த டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னா நிறைய விஷயங்கள் பேசிட்டு போகலாம். எடுத்தோடனே நான் ஸ்டார் வச்சு நான் இந்த விஷயத்தை சொல்லலாம். ஆனால் அதை நான் விலைக்கே சொல்கிறேன். ஏன்னா ஸ்டார் வச்சு சொன்னால் அதுக்கே வந்து நேரம் ஆகிடும். நான் அதை சொல்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ ஸ்டார் வச்சு நான் முதல் பாயிண்ட்டாக என்ன பேச போகிறேன் அப்படின்னா, வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்னால வந்து எதாவது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகியிருக்குதா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் ஆகலை. அதாவது வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பால் என்ன நடந்திருக்குது அப்படின்னா, இந்த பிக் 3 டீம்ஸ் இருக்காங்கள்ல, இந்தியா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, இந்த 3 கண்ட்ரீஸுக்கு மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் மேட்சஸ் அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்குது. அதாவது நம்பர் அதிகமாக இருக்குது. தென் இவங்களுக்குள்ளே மோதும் போது அந்த டெஸ்ட் மேட்சஸோட நம்பர்ஸுங்கிறது வந்து அதிகமாக இருக்குது. முன்ன 4 டெஸ்ட் மேட்ச் சீரிஸ் நடந்துச்சு. ஆனால் இப்போ அது 5 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும், இந்த ஆஸ்ட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 டெஸ்ட் மேட்ச் சீரிஸாக நடந்துச்சு. இப்போ இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் பர்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி 5 ஆட போகிறாங்க. இந்தியாவும் இங்கிலாண்டும் இதுக்கு முன்னாடி ஆன்லைன் கேட்டால் இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும் 2016 இது மாதிரி நடந்துச்சு இந்தியாவுக்கும் இங்கிலாண்டுக்கும். ஆனால் அது ரொம்ப ரேராக இருந்தது. ஆனால் இப்போது அதை கண்டினியூ பண்ணியிருக்கிறாங்க. புரியுது, இந்தியா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா இந்த 3 டீமும் ஆடும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ரெவன்யூ ஜெனரேட் பண்ண முடியும். டெஸ்ட் கிரிக்கெட் நிறைய பேர் பார்ப்பாங்கங்கிறது எனக்கு புரியுது, சரிதான். ஆனால் இவங்களுக்கு எப்படி மேட்சஸ் அதிகமாக்குறீங்களோ, அதாவது இன்க்ரீஸ் பண்ணீங்களோ,
அதே போல் மிச்சம் இருக்கக்கூடிய 7 டீம்ஸ் இருக்காங்கள்ல, இந்த டீம்ஸுகளுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் ஆடக்கூடிய நேஷன்ஸ் இருக்காங்களே, இவங்களுக்கு ஏன் மேட்சஸ் இம்ப்ரூவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து கேள்வி. ஏன் இன்க்ரீஸ் பண்ணலை அப்படிங்கிறது தான் வந்து என்னோட தனிப்பட்ட ஒரு கேள்வி. அதாவது எனக்கு புரியுது, ஓகேங்களா. இப்போது டெஸ்ட் மேட்சஸோட நம்பர்ஸ் அவங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு FTP இருக்குல்ல, ஸோ அதுக்குள்ளே போனோம் அப்படின்னா ஆல்ரெடி ODI மேட்சஸ் கம்மியாகிடுச்சு, T20 மேட்சஸும் கம்மியாக தான் இருக்குது, ஓகேங்களா. வேர்ல்டு கப் மட்டும்தான் முழுமையாக நிறைய போட்டிகளோட ஆடுறாங்க. இப்போ ப்ரீமியர் லீக்ஸ் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறதுனால ப்ரீமியர் லீக்குக்கும் வந்து விண்டோ ஒதுக்கணும், ICC ஈவெண்ட்டுக்கும் விண்டோ ஒதுக்கணும், பைலேட்டரல் சீரீஸுக்கும் விண்டோ ஒதுக்கணும், அதுக்கப்புறம் இடையில வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்னு நடத்துகிறோம், அதுக்கும் விண்டோ ஒதுக்கணும். அப்படிங்கும்பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கிள்ளி அதாவது உடச்சி கொடுக்கல, இப்போ கிள்ளி கொடுக்க வேண்டியதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா மேட்சஸோட நம்பர்ஸ் அப்படிங்கிறது வந்து டெஃபினட்டாக ஒரு 10 இல்லை 8 டீமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 இல்லை 4 தான் அதிகரிக்க முடியும், ஓகேங்களா. அப்படிங்கும்பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிக் 3 டீமை தவிர மற்ற டீம்களுக்கு போட்டிகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதில் நான் அப்படி கிளையாக ஒரு விஷயத்தை பேசும்பொழுது எப்படியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு வந்து இந்த பிக் 3 டீம்லேருந்து தான் போகுதுப்பா அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டை வந்து வைக்கும் பொழுது, ஆமாம், அதாவது டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிக் 3 டீம்ஸில் தான் மேக்ஸிமம் போகிறாங்க. இந்தியா நியூசிலாந்து போனாங்கன்னா அந்த டைமில் நியூசிலாந்து போனதுக்கு வந்து அவங்க ஓகே ஃபைட் பண்ணாங்க, அக்ரி, பட் ஆனால் அந்த கோவிட் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிச்சு, ஓகேங்களா. அந்த லக்கு கொஞ்சம் அவங்களுக்கு இருந்துச்சு. இல்லைனா இங்கிலாண்டோ ஆஸ்திரேலியாவோ, அதாவது அந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சைக்கிள் ஃபுல்லாக நடந்திருந்தா இங்கிலாண்டோ இல்லை ஆஸ்திரேலியாவோ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் 2021 அதுக்கு போயிருந்திருப்பாங்க. இப்போ ரெண்டாவது, அதாவது வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2023 இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் ஆனாங்க. பிக் 3 டீமில் இருக்கக்கூடிய 2 டீம், இந்தியா 2வது தடவையாக வந்தாங்க. இப்போது வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2025 ஃபைனல் லார்ட்ஸில் நடக்க போகுது. அதில் இந்தியாவும் இல்லை ஆஸ்திரேலியாவும் மேக்ஸிமம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி தான் போன சைக்கிளையும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஒரு வாய்ப்பு இருந்து, ஸ்ரீலங்காவுக்கு கொஞ்சம் ஒரு வாய்ப்புங்கிறது இருந்தது. ஆனால் மேக்ஸிமம் இந்த பிக் 3 டீம்ஸுகளுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைனல் வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. என்ன கிரிக்கானந்தா மேட்சஸ் அதிகமாக இருக்குங்கிறதுனால அவங்க தான் ஃபைனல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இல்லை, அப்படி கிடையாது. இப்போ வந்து மேட்சஸ் அதிகமாக இருக்கிறதுனால இவங்களுக்கு பாதகங்கள் இருக்குது, மேட்சஸ் கம்மியாக இருக்கிறதுனால இந்த டீமுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சாதகங்கள் இருக்க தான் செய்யுது. ஸோ பேலன்ஸ் பண்ணி தான் ICC மேட்சஸ் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத என்னால் ஒத்துக்க முடியுது. ஆனால் இது டெஸ்ட் கிரிக்கெட்டை வழக்கு தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதனால் எந்த விதமான ஒரு சுவாரஸ்யமும் வரலை. ஏன்னா இப்போ 2 டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அதாவது சைக்கிளில் 2 சீரீஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது சீரீஸ் வந்து நிறைய சீரீஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இதில் இன்னும் வந்து ஹைப் எடுக்கலை அப்படிங்கிறதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் யாரும் பதட்டப்படலை, இன்னும் ஃபேன்ஸ் அதை பற்றின டிஸ்கஷன்ஸ்க்கு போகலை. ஸோ மேபி இந்தியா சீரீஸ் ஆரம்பித்தா இந்தியாவில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நீங்கள் சொன்னாலும், பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்னால வந்து இது வரைக்கும் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் நடந்தால் ரொம்ப சந்தோஷம், நம்ம வாய் முகூர்த்தம், அப்படிப்பட்ட ஒரு வாய் முகூர்த்தம். சரி, இங்கே மேட்சஸ் இம்ப்ரூவ் பண்ணலையே அப்படின்னு நான் கிரிக்கானந்தாவாக, ஏன்னா இப்போ நான் சொன்னேன் அப்படின்னா ICC சொல்லுவாங்க, இங்கே பாருப்பா நீ சொல்கிற நியூசிலாண்டுக்கு, சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு, ஸ்ரீலங்காவுக்கு இவங்களுக்குலாம் வந்து மேட்சஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுன்னு நீ சொல்கிறேன், ஆனால் அவங்க டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாங்களான்னா எஸ், இங்கே வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் ஆடுறதுக்கு எத்தனை டீம் ஆர்வமாக இருக்காங்க, எத்தனை பிளேயர்ஸ் ஒரு மாதிரி வைராகியமாக இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப 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 கம்மி. ப்ரீமியர் லீக்கு போகிறீங்களா, டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சைக்கிளில் நடக்கக்கூடிய டெஸ்ட் சீரிஸுக்கு ஆட போகிறீங்களான்னா ப்ரீமியர் லீக் தான் சூஸ் பண்ணுறாங்க. கான்ட்ராக்டை கட் பண்ணிட்டு வராங்க. கான்ட்ராக்ட் கட் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா நீ டெஸ்ட் ஆடியே தான் ஆகணும்னு கம்பல் பண்ண முடியாது. நான் அங்கே எனக்கு வந்து SA20 இல்லை அப்படின்னா நான் இங்கே டெஸ்ட் சீரிஸ் ஆடுவோம்னு சொல்லிட்டு சில பல பிளேயர்ஸ் இங்கே வந்து இங்கே அவங்களோட கான்ட்ராக்டை வேணான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அந்தளவுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட நிலைமை அப்படிங்கிறது வந்து இருந்துக்கிட்டு இருக்குது. சவுத் ஆஃப்ரிக்கா நியூசிலாந்து சீரிஸ் உங்களுக்கு தெரியும். SA20 நடக்கும்போது சவுத் ஆஃப்ரிக்கா அவங்களோட ஒட்டுமொத்த ஸ்டார் பிளேயர்ஸ்களை SA20 ஆட வச்சுட்டு ஸோ அவங்கள C டீமை அனுப்பி வச்சாங்க. இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா வெஸ்ட் இண்டீஸுக்கு அகேன்ஸ்டாக எப்போ இந்த ஸ்குவாடு போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டார் பிளேயர் நிறைய அவங்கள மார்க் ஆன்சருக்கெலாம் வந்து ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அப்போ கோச் எல்லாம் இன்ஜுரி நினைக்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு ரெஸ்ட்டு கொடுத்தாங்க, 200 பவுலருக்குலாம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டாக ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு டீமை தான் வந்து அனுப்புனாங்க. அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீரீஸையும் வந்து ஜெயிச்சாங்க. ஸோ நிறைய டீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே டெஸ்ட் சீரீஸ் ஆடுறதுக்கோ வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் ஆடுறதுக்கோ வந்து பார்த்திங்கன்னா ஆர்வமாக இல்லைங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா மேட்சஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுல வந்து ICC யோசிச்சிருக்கலாம் அப்படிங்கிறதும் ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலாக அது செம்ம அடி.
இப்போது பங்களாதேஷுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் ஒரு 3 மேட்ச் கொண்ட டெஸ்ட் சீரிஸ் நடக்குதுன்னு வைங்களேன். பங்களாதேஷில் எவ்வளோ பேர் வந்து பார்ப்பாங்க, ஸ்ரீலங்காவில் வந்து பார்ப்பாங்க, எனக்கு ஒத்துக்கிறேன். பட் ஆனால் அதாவது வீக் டேஸில் எத்தனை பேர் வந்து பார்ப்பாங்க? பாகிஸ்தானுக்கு பங்களாதேஷுக்கு நடக்கும்போது பாகிஸ்தானுக்கு வீக் டேஸில் எத்தனை பேர் வருவாங்க? இந்தியாவில் கூட்டம் கூடிடும். சில அதாவது செகண்ட் டயர் சிட்டிஸில் இல்லாமல் ஃபஸ்ட் டயர் சிட்டிஸில் கூட்டம் கூடிடும். செகண்ட் டயர் சிட்டிஸில் சில சிட்டிஸில் மட்டும் கூட்டம் கூடுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டப்பட்டானா கூடிடும். கூட்டம் மட்டும் இல்லாமல் டிவியில் டிஆர்பி ரேட்டிங் அப்படிங்கிறது வந்து செம்மையாக அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் ப்ராட்காஸ்டர்ஸுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்ட் மேட்சை கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம 2 T20 மேட்சஸாக கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து முடிவுக்கு வந்தாங்க. இப்போ ஒன்று சொல்லிக்கிறேன், டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வந்ததுனால, அந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இந்த ஃபார்மேட் வந்ததுனால, இந்த கான்செப்ட் வந்ததுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் மேட்சஸ் ஒன்றும் கம்மியாகலை, புரியுதுங்களா? ஆக்சுவலி எப்போ கம்மியாச்சு அப்படின்னா ப்ராட்காஸ்டிங் அப்படிங்கிறது ஒன்று வந்ததுக்கப்புறமா, அதாவது டிவியில் கிரிக்கெட்டை ஒளிபரப்புகிறாங்க, நிறையா பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு வந்ததுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 50 ஓவர் கிரிக்கெட் அப்படிங்கிறது வந்து அதிகமாக பிரபலமாச்சு. டெஸ்ட் கிரிக்கெட் அப்படிங்கிறது கொஞ்சம் ஓரமாக போச்சு. சவுத் ஆஃப்ரிக்கா இங்கிலாந்து 5 மேட்ச் கொண்ட சீரிஸ் ஆடினாங்க. அதுக்கப்புறம் அது அப்படியே 4 ஆச்சு, 3 ஆச்சு. நியூசிலாண்டுக்கு யார் போனாலும் சரி, நியூசிலாண்டு இங்கே வந்தாலும் சரி, அந்த ப்ராட்காஸ்டர்ஸ்களோட அறிவுறுத்தல்களின் படி மேக்ஸிமம் 2 மேட்சஸ் மட்டும் தான் வைக்கிறாங்க. மிஞ்சி போனால் 3 மேட்சஸ் வைக்கிறாங்க. ஆனால் மேக்ஸிமம் 2 மேட்சஸ் மட்டும் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ பல சிக்கல்கள் இருந்துக்கிட்டு இருக்குது. எனக்கு புரியுது, பல சிக்கல்கள் இருந்துக்கிட்டு இருக்குது, ஓகேங்களா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலாண்டை விட்டு வெளியில் கொண்டு வர மாட்டாங்க. லார்ட்ஸில் நடக்க வேண்டியது சவுத் ஆம்ப்டனில் நடந்தது. அதுக்கப்புறம் ஓவலில் நடந்துச்சு ரெண்டாவது டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல். திரும்ப 3வது டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் 2025 அடுத்த வருஷம் ஜூனில் லார்ட்ஸில் நடத்த போகிறாங்க. அது ஏன் லார்ட்ஸில், அது ஏன் இங்கிலாண்டில்? லார்ட்ஸில் வைக்கிறது எனக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த லார்ட்ஸில் வைக்கிறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது அவ்வளோவா பெருசாக பூம் ஆகலைன்னு எனக்கு தோணுது. ப்ளஸ் ஒரே ஒரு மேட்ச் தான் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் வந்து எப்படி சொல்கிறதுனா, டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை ஃபாலோவே பண்ண முடியல நிறைய பேரால். ஏன்னா பிச்சு நடக்குது, புரியுதுங்களா? ஒரு 2 சீரீஸ் கன்சிஸ்டண்டாக நடக்குது. திரும்பி அடுத்த சீரீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போவோ நடக்குது. ஏன்னா இடையில ஒரு ஐபிஎல் வருது, இடையில வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஐசிசி ஈவென்ட் வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு டெஸ்ட் சீரீஸ் ஸ்டார்ட் ஆகுது. இதனால் வந்து ஃபேன்ஸுகளால் ஃபாலோ பண்ணவே முடியல. ஃபேன்ஸுகளுக்கு வந்து விறுவிறுப்பு இருந்து அந்த விறுவிறுப்பு குறைஞ்சிருது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களால அந்த ஜோனுக்குள்ள அவங்களால இருக்க முடியல. அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வந்ததுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒன்று நடந்துருந்துருக்கணும். நிறைய பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட் நான் ஆட வரேன், நீ ஆட வரேன்னு சொல்லிட்டு குமிஞ்சு இருக்கணும். அதை தான் வந்து அதை செஞ்சுருக்கணும். ஸோ டெஸ்ட் மேட்சஸ் நிறைய பிளேயர்ஸ் ஆடினாலே வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட் வளர்ந்த மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ டெஸ்ட் நேஷன்ஸுங்களும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெஸ்ட்டு ஆடவும் ஆரம்பிப்பாங்க. ஆனால் நம்பர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தானே இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸுங்க, அதாவது டெஸ்ட் ஆடுற பிளேயர்ஸோட நம்பர்ஸ் அப்படிங்கிறது அதிகமாகவும் ஆகலை. இந்த பக்கம் டெஸ்ட் கிரிக்கெட் அப்படிங்கிறது இம்ப்ரூவும் ஆகலை. அப்படிங்கிறதுனால இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கான்செப்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த விதத்துலையும் டெஸ்ட் கிரிக்கெட்டை இம்ப்ரூவ் பண்ணலை. டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுற ஆர்வத்தை அது தூண்டவும் இல்லை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிதர்சனமான உண்மை. ஸோ இதுதான் இப்போதைய நிலைமை. ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன்? டெஸ்ட் கிரிக்கெட்டை உயிர் தேடணும், டெஸ்ட் கிரிக்கெட்டை காப்பாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும், என்ன செய்யலாம் அப்படிங்கிறது என் சைட்லேருந்து ஒரு சின்ன ஒரு சஜஷன்ஸ். ஸோ நான் சஜஷன்ஸை சொல்ல போகிறேன். நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது சொல்யூஷன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். இப்போ என்னோடய சொல்யூஷன்ஸ் பார்த்துட்டு நான் சொல்கிறது சரியா, இதை பண்ணலாமா அப்படிங்கிறது பார்த்துட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமான பாட்டுக்கு வந்துருக்கிறீங்க. நம்ம வெறும் பிரச்சனையை மட்டும் பேசிட்டு போகிறது மட்டும் கிடையாது, சொல்யூஷன்ஸும் சொல்லுவோம். அதுதான் நம்மளோட கிரிக்கானந்தா யூடியூப் சேனல். அதுதான் நான் கிரிக்கானந்தா. ஸோ கிரிக்கானந்தா சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிய நீங்களும் அப்படி தான். ஸோ பேசுவோமே. அடுத்தது வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது வந்து ஒரு டெஸ்ட் சீசன் அப்படி ஒரு கண்டக்ட் பண்ணலாம். எப்படி சொல்கிறதுனா, ஓடி வேர்ல்டு கப், ஒரு T20 வேர்ல்டு கப் மாதிரி வந்து அதுக்குன்னு ஒரு விண்டோ ஒதுக்கி நடத்தலாம், ஓகேங்களா? வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2025 2027 சொல்லிட்டு அது நடத்தலாம். இப்போ 45 நாள், 60 நாள், 70 நாள், 80 நாள்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு விண்டோ ஒதுக்குனாலே பிரச்சனை இருக்குது தான். FTP அதாவது ஃபியூச்சர் டூர் ப்ரோக்ராமில் வந்து பிரச்சனை இருக்குது தான். ஐசிசி ஈவெண்ட்ஸ் நடத்துறதுக்கே எங்கள் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. இதில் நீங்கள் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்காக நீங்கள் ஒரு தனி விண்டோ ஒதுக்குறீங்களா அப்படிங்கிற கேள்வி நீங்கள் கேட்குறீங்களே, எனக்கு அதுவும் புரியுது. ஆனால் அதை தான் நான் திரும்ப சொல்கிறேன். வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்னு நீங்கள் ஒரு டெஸ்ட் சீசன் நடத்துகிறீங்க அப்படின்னா
அது ஒரு 25, 27, 28 நாளில் வந்து நடத்தி முடிக்கப்பட வேண்டும். எவ்வளோ மேட்சஸ், எவ்வளோ நாட்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கலாம். ஸோ அதையும் சொல்ல தான் போகிறேன். நம்ம இந்த ஆரம்பத்தில் சில பல பிளான்ஸ் பார்த்தோம்ல, இந்த பிளே ஆஃப்ஸ், செமிஃபைனல், நான் அந்த கான்செப்ட் இங்கே கொஞ்சம் உருவி கொண்டு வரலாமோன்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா முன்ன சொன்ன மாதிரி வந்து 45 நாள் நடத்தினா கண்டிப்பாக தூங்கிடுவாங்க, 50 நாள் நடத்தினா கண்டிப்பாக தூங்கிடுவாங்க. கூட்டம் அப்படிங்கிறது வந்து வராமல் போயிடும், எல்லாருக்கும் பிரச்சனையாகவும் இருக்கும். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ 9 டீம் ஆடிட்டுருக்காங்களா, நீங்கள் அதை 8 ஆக்கிக்கோங்க, இல்லை 10 ஆக்கிக்கோங்க, அது பிரச்சனை கிடையாது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெறும் டாப் 4 டீம்ஸுக்கு மட்டும், ஓகேங்களா, இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது வந்து இல்லாமல் 10 டீமாக வச்சுக்கோங்க. 10 டீம்லேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 டீமை பிக் பண்ணிக்கோங்க. இந்த 4 டீமையும் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பிளே ஆஃப்ஸுக்கு கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டிங்களா, எங்கே ஆட போகிறோம் அப்படிங்கிறத முதல்ல முடிவு பண்ணிக்கோங்க. அது ஒவ்வொரு சீசனும் வந்து பார்த்திங்கன்னா அது மாறிக்கிட்டே இருக்கணும். ஓகே, அவங்க அந்த கண்டிஷனுக்கு அடாப்ட் ஆகணும். ஏன் இந்த கண்டிஷன்ஸுக்கு அடாப்ட் ஆகணும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ T20 ஆடுவாங்க, டெஸ்ட் மேட்ச்சுக்கு உடனே ரெடி ஆவாங்க. அதாவது T20 ஆடிட்டே இருப்பாங்க 2-3 மாதம், உடனே டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் தான் வரும். அந்த ஒரு மேட்ச்சுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டூர் மேட்சஸ் இருக்கும், ஒரே ஒரு மேட்ச் தான் இருக்கும், இல்லை அவங்களுக்குள்ள ப்ராக்டிஸ் மேட்ச் இருக்கும், அது ஒரே மேட்ச் தான் இருக்கும். எப்படி ரெடி ஆவாங்க, எப்படி அடாப்ட் ஆவாங்க, அவங்களுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கே டைம் கிடைக்கவே கிடைக்காது. உடனே வந்து ஆடுனா ரொம்ப கஷ்டம். அதாவது இந்த டெஸ்ட் சீசன் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க அப்படின்னா பிளேயர்ஸுக்கு வந்து ப்ரிப்ரேஷன் டைம் கிடைக்கும், நல்லா அடாப்ட் ஆவாங்க, நல்ல டெஸ்ட் மேட்சஸ் ஆடுவாங்க, நம்மளுக்கு நல்ல டெஸ்ட் மேட்சஸ் கிடைக்கும், வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் நல்லா போகும். இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, 4 டீம்ஸும் சேர்ந்து இப்போ 2 மேட்ச் இங்கே ஆடுவாங்களா, அதுக்கப்புறம் ஒரு ஃபைனல் ஒன்று ஆடுவாங்களா, அப்படி இப்படின்னு பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 3 மேட்சஸ் கிடைக்குமா, 3 மேட்சஸ் கிடைக்கும். இந்த 3 மேட்ச்சுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தனித்தனி டேட்டில் வைக்கணும், ஓகேங்களா. ஸோ இந்த 3 மேட்ச்சுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 மேட்ச்சுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் ஆச்சும் வைக்கணும். இப்போது இங்கிலாண்டில் வச்சிங்கன்னா அங்கே கவுண்டி டீம்ஸ் இருப்பாங்க, ஆஸ்திரேலியாவில் வச்சிங்கன்னா ஷீல்டு டீம்ஸ் இருப்பாங்க, நியூசிலாண்ட்லேயும் அவங்களுக்குள்ள டொமஸ்டிக் டீம் இருக்காங்க, இந்தியாலேயும் வந்து பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் டீம்ஸ் அப்படிங்கிறது இருக்காங்க. அவங்க விளையாடுறதுக்கான வென்யூஸ் இருக்குது, அவங்க வந்தாங்கன்னா அடாப்ட் ஆவாங்க. அந்த ப்ராக்டிஸ் மேட்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப்லாம் இல்லை, ஒரு 3-4 நாள் கேப்புக்கு அப்புறமா இப்போது அவங்க வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் செமிஃபைனல் ஆடுவாங்க. ஆடி முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கட்டும், ஓகேங்களா, அவங்களுக்கு ஒரு கேப் அப்படிங்கிறது ஒன்று கிடைக்கும். ஸோ 2வது டீம் இருக்காங்களா, வழக்கம் போல் உங்களுக்கு தெரியும்ல, இந்த 3வது 4வது டீம்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரேக் அப்படிங்கிறது வந்து டாப் 2 டீம்களை விட கம்மியாக தான் கிடைக்கும், இங்கேயும் கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ 2வது செமிஃபைனல் முடிஞ்சதுக்கப்புறமா ஃபைனல் அப்படிங்கிறது வந்து ஒரு 4 நாள் கழிச்சு, ஒரு 3 நாள் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா நடத்தி திரும்பி ஃபைனல் நடத்தி ஸோ முடித்து ஸோ கப்பு கொடுத்து கடையை சாத்தலாம் அப்படிங்கிறது வந்து என்னோடய தனிப்பட்ட ஒரு ஐடியா. 3 டெஸ்ட் மேட்சஸ் கொண்ட வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல கான்செப்ட்டு. மற்றவங்க அதாவது ரவி சாஸ்திரி சொல்லியிருப்பார், ஒரு டெஸ்ட் மேட்ச் நடத்துறது அப்படிங்கிறத பற்றி அவர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பார் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு வந்து. பட் பேட் கமின்ஸ் என்ன சொல்லியிருந்தார், இப்போ நீங்கள் ஒலிம்பிக்ஸில் ஆடுறீங்க அப்படின்னா ஒரு மேட்ச் தானே, அது யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தானே கோல்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது ஃபைனல் வர டீமுக்கு 2 டீமும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் ஒன்று கிடைக்கும், தென் அவங்க செமிஃபைனலில் ஆடி வருவாங்க. இந்த 2 மேட்ச்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஒரு ஃபைனல் ஆடும்பொழுது ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மசில் மெமரி, தென் அவங்க அடாப்ட் ஆகி வருவாங்க. இந்த ஃபைனல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் சைடடாக இல்லாமல் ஒரு மாதிரி நல்ல ஒரு வேறு மாதிரியான ஒரு ஃபைனல் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இத்தனைக்கும் நீங்கள் 3 டீம்ஸ்னு வச்சிங்க அப்படின்னா அது 4 அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக போகும். ஓகேப்பா, இப்போ டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா 10 டீம் ஒரு மாதத்தில் நடத்தி முடிக்க முடியாது. ஆனால் ரஞ்சி ட்ரோஃபி மாதிரி நீங்கள் நடத்துனீங்கன்னா நடத்தலாம். துலீப் ட்ராஃபி மாதிரியே தான், அதான் துலீப் ட்ராஃபி மாதிரியே இல்லை கவுண்டி மாதிரியே நடத்தினா நீங்கள் நடத்தலாம். நீங்கள் 10 டீமையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே நாளில் நீங்கள் ஆட வச்சு திரும்ப அவங்களுக்கு ஒரு கேப்பு விட்டு திரும்ப அடுத்த ஒரு லீக் மேட்ச் நடத்தி அந்த 2 லீக் மேட்ச்லேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகேங்களா, அதுக்கப்புறம் செமிஃபைனலுக்கு 4 டீமை பிக் பண்ணி அதுலேருந்து நீங்கள் ஃபைனல். ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப்பில் 4 டீம் வருவாங்க, திரும்பி நீங்கள் 4 லீக் மேட்சஸ் ஆடணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 3 டீம்ஸாக நீங்கள் பிரிக்கிங்களா, 3 டீம்ஸ் அப்படின்னா ஸோ ஒரு 3 டெஸ்ட் மேட்ச் நடத்துகிறீங்க அப்படின்னா ரெக்கவரி ஆகிறதுக்கு ஒரு டைம் நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் மேட்ச் ஆடுறதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும். லீக் மேட்சஸ்லாம் ப்ராக்டிஸ் மேட்சஸ்லாம் சேர்த்து முடிகிறதுக்கு ஒரு 20-28 நாள் வந்து ஒரு மாதம் அப்படிங்கிறது வந்து ஆகிரும். அதுக்கப்புறம் செமிஃபைனல், அதுக்கப்புறம் ஃபைனலுங்கும் போது அது ஒரு
அது ஒரு கண்டிப்பாக ஒரு 20 நாள் அப்படிங்கிறதாகும். வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 60 நாள் கிட்டத்தட்ட ஆகிரும். அதுக்கு முன்னாடி அவங்க பைலேட்டரல் சீரீஸ்லாம் ஆடுறது இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஆடலாம். ஆனால் அந்த பைலேட்டரல் சீரீஸும் ஆடி இந்த வேர்ல்ட் டெஸ்ட் பைலேட்டரல் சீரீஸ்னால் அந்த டெஸ்ட்டு மேட்சஸ்லாம் ஆடிட்டு டெஸ்ட் மேட்சஸ் சீரீஸ்லாம் அவங்க ஆடிட்டு திரும்பி இங்கே வந்து இந்த மாதிரி லீக் மேட்சஸ்லாம் ஆடினாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓடிஐ மேட்சஸ் T20 மேட்சஸ் அது பைலேட்டரல் சீரீஸுக்கு வந்து செம்ம அடி இருக்குது. ப்ரீமியர் லீக்ஸுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வாய்ப்பே கிடையாது. அண்ட் இப்படி நடத்துறது மூலமாக எந்தளவுக்கு பெனிஃபிட்ஸ் ஃபினான்ஷியலாகவும் இருக்குது அப்படிங்கிறது ஒரு கேள்வியாகவும் வரும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதில் டீமை பிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடர்ந்து ஆடிட்டு வரட்டும். ஓகேங்களா. ஆனால் நீங்கள் ஒரு மேட்ச் நடத்தி அதை அட்வர்டைஸ் பண்ணி அதை நீங்கள் ப்ரொமோட் பண்ணி க்ரௌடை புல் பண்ணி டிஆர்பி ரேட்டிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதை விட நீங்கள் வந்து மொத்தம் செமிஃபைனல் 2 ஃபைனல் 1 மொத்தம் 3 மேட்சஸ் நடத்தி ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் மேட்சஸ் இருக்குல்ல வார்ம் அப் மேட்சஸ் இருக்குல்ல வார்ம் அப் மேட்சஸை கூட நீங்கள் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அதன் மூலமாக நீங்கள் வந்து ஒரு ரெவன்யூ ஜெனரேட் பண்ணலாம். டிஆர்பிக்கும் அது உதவிகரமாக இருக்கும். ஸோ கிரவுண்டுக்கு மேட்ச் பார்க்க வருவாங்க. டிக்கெட்ஸும் வந்து நீங்கள் இப்போ இந்தியாவில் நடந்த வார்ம் அப் மேட்சஸ்லாம் வந்து டிக்கெட் சேல் பண்ணாங்க. ஸோ பார்க்குறதுக்கு ஆடியன்ஸ் வராங்க. அப்படிங்கும்பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட ஒரு கருத்து. டெஸ்ட்டு கிரிக்கெட்டை நீங்கள் வாழ வைக்கணும் அப்படின்னா டெஸ்ட் கிரிக்கெட்டை மட்டும்தான் நீங்கள் வாழ வைக்க முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு இப்போ வந்தாச்சு. ஏன்னா நிறைய ப்ரீமியர் லீக்ஸ் அப்படிங்கிறது நிறையக்கு வருது. பிளேயர்ஸுகள் வந்து பார்த்திங்கன்னா நேஷனாக இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலான்னு பார்க்கும்போது சில பேர் ஃபினான்ஷியலுக்கு பக்கம் ஒதுக்குறாங்க. நேஷன்ஸை செகண்டரியாக வைக்கிறாங்க. கொஞ்சம் என்ன சொல்கிறது இது டேஞ்சர்லாம் கிடையாது. கிரிக்கெட் அப்படிங்கிறது வந்து மூவ் ஆகுது. ஃபுட்பால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் கிளப்புகளுக்கு ஆடிட்டு திரும்பி ஃபிஃபாவில் நேஷன்ஸுக்காக ஆடுவாங்களே அந்த மாதிரி இப்போ போய்கிட்டு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை வந்து ஒரு மேட்ச் மட்டும் வைக்காமல் இந்த மாதிரி நான் சொன்ன கான்செப்டில் வச்சா பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் பண்ணதில் என்னோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் வீடியோவாக நான் பார்க்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது என்னோடய பெஸ்ட் வீடியோவை பார்க்குறேன். ஸோ நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்கள். அண்ட் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா ஐ எம் ஃபினிஷ்டு அப்படின்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த பார்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பட் டெஸ்ட் கிரிக்கெட் என்ன ஆக போகுது, வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் என்ன ஆக போகுது, வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது வந்து சுவாரஸ்யமாக்கிறதுக்கு ஐசிசி என்ன பண்ண போகிறாங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த வீடியோக்களை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நான் டெஸ்ட் கிரிக்கெட்டோட மிகப்பெரிய ஒரு ஃபேன். இதில் நான் வந்து கண்டிப்பாக என்னோடய கருத்துக்கள் எல்லாத்தையும் நான் பதிவு பண்ணிட்டேன். நீங்களும் பதிவு பண்ணிடுங்க கமெண்ட் பாக்ஸில். கண்டிப்பாக கமெண்ட்ஸ் நான் படிப்பேன். நல்ல கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நல்ல கருத்துக்களுக்கு பாராட்டுகள் கண்டிப்பாக உண்டு. பார்க்கலாம்.